வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, அழகே அழகே கதையின் 5வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். தொலைபேசி சிணுங்கியது. லில்லி எழுந்து போய் பேசினாள். ஹலோ, உனக்கு ஆயுசு 100டி தங்கம். இப்பதான் ஜெகநாதன் சார் உன்னை பத்தி விசாரிச்சாரு. ஒரு நிமிஷம் கூட ஆகல நீ ஃபோன் பண்ற. இப்ப இங்கதான் இருக்காரு. டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. மகனோட வந்திருக்காரு. என்னது, பேர் என்ன சொன்ன? தண்டபாணியா? அவரோட மகனுக்கு சிநேகிதமா? இரு கேக்குறேன், லைன்லயே இரு என்ற லில்லி. தம்பி, தண்டபாணின்னு உனக்கு ஒரு சிநேகிதன் இருக்கானாப்பா என்று வினவினாள். லில்லியின் கேள்விக்கு ராஜாதிராஜன் பதில் சொல்லும் முன் ஜெகநாதன், ஏன், என்ன விஷயம் லில்லி என்றார். தங்கத்தான் கேக்குது, வேற எதுவும் சொல்லல. அலையன் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம். இதற்குள் ராஜாதிராஜன், ஏமா என்ன விஷயம்னு கேளுங்க. ஆனா தண்டபாணின்னு எனக்கு ஒரு சிநேகிதன் இருக்கான்தான் என்றான். இருங்க கேக்குறேன். லில்லி மறுபடியும் தங்கையோடு தொலை பேசினாள். ஹலோ, ஆமா இருக்காராம். என்ன விஷயம்னு கேக்குறாரு. ஓ அப்படியா? அவரு சொன்ன பையனுக்குத்தான் பார்த்துட்டு இருக்கீங்களா? பையன் பேர் என்ன? சேது மாதவனா? லண்டன்ல இருக்கானா? லீவுக்கு வந்திருக்காராமா? சரி, விசாரிக்க சொல்றேன். எல்லாம் ஓகே ஆயிட்டா அப்போ லண்டன் போயிருவ என்ற லில்லி சிரித்தாள். ராஜாதிராஜனின் பார்வை லில்லியின் மீது பதிந்திருந்தது. தங்கம் எனும் அந்த பெண் லில்லியின் தங்கை என்பது தண்டபாணிக்கு தெரிந்திருக்குமோ என்று அவன் யோசித்துக் கொண்டிருந்தான். ஜெகநாதனின் பார்வை ஓர் அதிருப்தியுடன் ராஜாதிராஜனின் மீது பதிந்திருந்தது. லில்லி திரும்பி வந்து உட்கார்ந்தாள். லண்டன்ல சேது மாதவன் ஒரு பையன் அங்க ஒரு பெரிய டீ கம்பெனியில சேல்ஸ்மேனா இருக்கானாம். இப்ப இந்தியாவுக்கு வந்திருக்கானாம். பேரண்ட்ஸ் கிடையாதாம். பம்பாயில ஒரு ஃப்ரெண்டு வீட்டுல ஒரு வாரம் போல இருப்பானாம். இந்திய பொண்ணா, அதுலயும் தமிழ் பொண்ணா, கல்யாணம் கட்டணுங்கிறதுக்காக வந்திருக்கானாம். தண்டபாணிங்கிற ஆளு மூலமா இந்த பையனை பத்தி தெரிய வந்துச்சாம். தண்டபாணி தரப்புல இருந்து அந்த பையன் பத்தி பலமான சிபாரிசாம். ஆனா எங்க சித்திக்கு அந்த ஆளு தண்டபாணிய சுத்தமா பிடிக்கவே இல்லையாம். முதல்ல இந்த தண்டபாணியை பத்தி விசாரிச்சு பார்க்கணுங்கிறாங்களாம். அவன் நம்பகமான ஆளுன்னு நிச்சயமா தெரிஞ்சா மட்டும் அவனோட சிபாரிச கன்சிடர் பண்ணணுங்கிறாங்களாம். அந்த ஆளு சித்தி கிட்ட நம்ம தம்பி ராஜாவை தனக்கு தெரியும்னு சொன்னாப்ல. உங்களுக்கும் எனக்கும் உள்ள உறவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டே பேசின பேச்சா இல்லாட்டி தற்செயலா பேசின பேச்சான்னு தெரியல. என்னப்பா ராஜா, தண்டபாணியோட சிபாரிச நம்பலாம்ல? என்ன சொல்ற? ராஜாதிராஜன் பதில் சொல்லும் முன் ஜெகநாதனே இடைமறித்தார். அந்த தண்டபாணி பத்தி நாம முதல்ல விசாரிக்கணும். அதுதான் என்னோட அபிப்பிராயம். எனக்கும் அவனை பிடிக்காது. அவன் மூஞ்சியும் முகரையும் எனக்கு என்னமோ அவனை பார்த்தாலே எரியும். லில்லி சங்கடத்துடன் ராஜாதிராஜனை நோக்கிய போது அவன் புன் சிரிப்பு காட்டினான். அவன் பார்க்கறதுக்கு ரவுடி மாதிரி தான் தெரிவான். ஆனா அவனோட அடர்த்தியான தலைமுடி, சிவப்பேரிய கண்ணு, கம்பளி பூச்சி மாதிரி புருவம், கொஞ்சம் தாட்டியா வேற இருப்பான். இதெல்லாம் சேர்ந்து ஒரு ரவுடி மாதிரி அவனை காமிக்கும். அதனால ஆரம்பத்துல இருந்தே அப்பாவுக்கு அவனை கண்டாலே ஆகாது. என்னை பொறுத்த வரையில அவன் எனக்கு ஒரு நல்ல சிநேகிதனா தான் இருந்துட்டு இருக்கான். நான் பணக்கார குடும்பம்ங்கிறதுக்காக என்னோட நட்பா இருக்கான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவனே ஒரு பிசினஸ் மேன் தான். என்ன பிசினஸ் பண்றானா என்று ஜெகநாதனின் குரலில் ஆத்திரமும் கிண்டலும் ஒரு சேர தெரிந்தன. பலவிதமான பிசினஸ் பண்றான். பலவிதமான பிசினஸா? இல்ல பலான பிசினஸா என்று அவர் அவனை முடிக்க விடாமல் இடக்காக இடைமறித்தார். ராஜாதிராஜன் சினத்தை அடக்கி கொண்டு, கமிஷன் ஏஜென்டா இருக்கான், அப்புறம் பிளாஸ்டிக் தொழிற்சாலை வச்சிருக்கான், பக்கெட்ஸ், சூட்கேசஸ், ட்ரேஸ் மாதிரியான சாமானம் எல்லாம் பண்றான். நம்ம கம்பெனியில கூட ஒரு பார்ட்னரா சேர்றேன்னு ஒரு தான் சொன்னான். அப்பா தான் கூடாதுன்னு கண்டிப்பா சொல்லிட்டாரு. மெடிக்கல் ஷாப் கூட ஒன்று வச்சிருக்கான். எவர் சில்வர் பாத்திர கடை ஒன்று வச்சிருக்கான். ரொம்ப பிஸியான ஆளு. காலேஜ்ல படிக்கிறப்பல இருந்து எனக்கு பழக்கம் என்றான் லில்லியை பார்த்தமாறு. அது சரி,
அவன் ஏன் லில்லியுடைய தங்கையிட்ட தனக்கு உன்னை தெரியும்னு சொல்லணும்? அப்போ லில்லிக்கும் எனக்கும் உள்ள உறவு அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும் என்ற ஜெகநாதன் குற்றம் சாட்டுகிற பார்வையால் ராஜாதிராஜனை ஏறிட்டார். அதையும் தான்ப்பா நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். என் வாயாலேயே நான் சொன்னதே இல்லப்பா. வேற யார் மூலமாவது அரசல் புரசலா கேள்விப்பட்டிருந்திருப்பான். லில்லி சிரித்தபடி குறுக்கிட்டாள். நீங்க ஏங்க தம்பிய முறைக்கிறீங்க? எத்தனையோ பேருக்கு நம்ம உறவு தெரிஞ்சுதான் இருக்கும். அடிக்கடி இங்க கார்ல வரீங்க. உங்க கார் அடையாளம் கண்டுக்கிறவங்க நான் உங்ககிட்ட ஸ்டெனோவா இருந்தவங்கிறதும் தெரிஞ்சவங்களா இருந்தா 2ம் 2ம் 4ன்னு யூகிக்க மாட்டாங்களா என்ன? நம்ம சுத்தி இருக்கிறவங்க ஒன்னும் இழிச்ச வாங்க இல்ல. மத்தவங்க சொந்த விஷயத்த வேவு பார்க்கறது தான் பலருக்கும் பொழுதுபோக்கு. ஜெகநாதன் தலையை குனிந்து கொண்டார். லில்லி கோப்பைகளில் காஃபியை ஊற்றினாள். மூவரும் காஃபியை பருகலானார்கள். இப்பவும் ஒன்னும் மோசமாயிடல. என் கழுத்துல ஒரு தாலியை கட்டிடுங்க. ஏற்கனவே சொன்னபடி நான் ஒரு ஹிந்துவா வேணும்னாலும் மாறிடுறேன். லில்லிங்கிற பேரை செல்லினும் வள்ளினும் மாத்திக்கிறேன். நீ என்ன சொல்ற ராஜா? ராஜாதிராஜனுக்கு எரிச்சல் வந்தது. காட்டிக்கொள்ளாமல் புன்னகை செய்து, அது எங்க அப்பாவுடைய சொந்த விஷயம். அதுல நான் சொல்றதுக்கு என்னங்க இருக்கு என்றான். ஜெகநாதன் எதுவும் பேசவில்லை. திடீரென்று கவிழ்ந்து விட்ட மௌனத்தை லில்லிதான் கலைத்தாள். என்னோட பழைய பல்லவிய விடுங்க. பாடி பாடி அழுத்துட்ட பல்லவி அது. என்னமோ சொல்றேன் நீங்களே, அதாங்க உங்க உடம்ப பத்தி. எனக்கு ருமேட்டிக் ஹார்ட்டா? லில்லியின் அதிர்ச்சி உடனடியாக அவளது கண் சிவப்பில் தெரிந்தது. லில்லியின் அன்பு உள்ளம் ராஜாதிராஜனை வெட்கமுற செய்தது. பெற்ற தகப்பன் மேல் எனக்கில்லாத அன்பு இவளுக்கு அவர் மேல் இருக்கிறது. கண்களை உடனே துடைத்து கொண்ட லில்லி சமாளித்து புன்னகை காட்டி, உங்களுக்கு அதெல்லாம் வராதுங்க. ரொமான்டிக் ஹார்ட்னு இருப்பாரு டாக்டர். தப்பா காதுல வாங்கியிருப்பீங்க என்றாள். ராஜாதிராஜனுக்கு சிரிப்பு வந்துவிட்டது. என் மகனுக்கு முன்னால் இதென்ன அசட்டு விளையாட்டு என்பது போல் ஜெகநாதன் லில்லியை முறைத்தார். சாரி, மருந்து மாத்திரையெல்லாம் எழுதி கொடுத்திருக்காருல்ல? கொடுத்திருக்காரு. பெருசா கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா மாத்திரைகளை மட்டும் ஒழுங்கா சாப்பிடணும்னு சொல்லியிருக்காரு. எதுக்கும் நானும் டாக்டர் கதிரேசனை இது விஷயமா சந்திச்சு பேசலாம்னு இருக்க. அப்பா போய் சொல்றாரோ என்னமோ. ஆமாம் தம்பி, செய்யுங்க. எதுக்கும் இங்கேயும் கொஞ்சம் அந்த மாத்திரைகளை என்கிட்ட கொடுத்து வைங்க. இங்க வர்றப்போ சாப்பிடணும் இல்ல? ஜெகநாதன் ஒன்றும் சொல்லவில்லை. மறுபடியும் கலங்கிய கண்களை துடைத்து கொண்ட லில்லி, வா தம்பி, தோட்டம் பார்க்கலாம். ஒன்றும் பெருசா பண்ணியிருக்கேன்னு சொல்ல முடியாது. எனக்கும் பொழுது போகணும் இல்ல. ஒரு குழந்தை இருந்தா அதை வளர்க்கறதுக்கு பொழுதே பத்தாது. ஆனா நான் என்ன செய்யறது? அதான் செடிங்களையாச்சும் வளர்க்கலாமேன்னு. ஜெகநாதனின் முகம் சுருங்கியது. ராஜாதிராஜன் ஜன்னலுக்கு வெளியே பார்த்தான். லில்லி ஒரு பெருமூச்சுடன் எழுந்தாள். சரி, வாங்க போலாம். மூவரும் எழுந்தார்கள். தோட்டத்துக்கு போனார்கள். என்னங்க, இந்த வாழை மரத்தை சுத்தி எத்தனை கண்ணுங்க. அதுக்கு இருக்கிற சந்தோஷம் கூட எனக்கு இல்லைங்க. சற்று தொலைவில் ஒரு ரோஜா செடிக்கு அருகில் நின்றிருந்த ராஜாதிராஜனின் காதுகளில் விழா வண்ணம் லில்லி கிசுகிசுப்பாக ஜெகநாதனிடம் சொன்னாள். நான் ஒரு அநாத குழந்தைய தத்து எடுத்து வளர்க்கலாம்னு இருக்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதையெல்லாம் பேசுறதுக்கு இதுதான் நேரமா? ராஜா காதுல விழுந்துட போகுது. இதெல்லாம் வேண்டாத ஆசைன்னு தான் சொல்லுவேன் என்ன கேட்டா. நீங்க ஆம்பளைங்க இப்படித்தான் பேசுவீங்க. ஒரு குழந்தையோட ஸ்பரிசத்துக்காக என் உடம்பெல்லாம் துடிக்குதுங்க. அது உங்களுக்கு எங்க புரிய போகுது? உங்க மூலமா பெத்துக்கிறதுக்கும் விட மாட்டேன்ட்டீங்க. தத்து எடுத்து வளர்க்கறதுல உங்களுக்கு என்ன தடை? என்னமோ செய்யி, ஆனா வீண் தொல்லைய இழுத்து விட்டுக்கிறேன்னு தோணுது. சரி சரி, ராஜா வர்றான், இத்தோட நிறுத்திக்க. என்ன ராஜா, நித்திய மல்லி செடியை பாத்தியா? பார்த்துங்க, கும்முன்னு ஒரே வாசம். ரொம்ப நல்லா வச்சிருக்கீங்க. தேங்க்ஸ். மேலும் சற்று நேரம் இருந்த பின்னர் ஜெகநாதனும் ராஜாதிராஜனும் லில்லியிடம் விடை பெற்று புறப்பட்டார்கள். வழியில், ராஜா, இன்னைக்கு காலையில உன்னோட பேசினப்ப தண்டபாணியை பத்தின ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லல. ஆனா இப்ப சொல்லிடணும்னு தோணுது. உங்ககிட்ட சொன்னா அவனுக்கு தகவல் சொல்லி தப்ப வச்சிருவியோன்னு தான் காலையில சொல்லல என்ற ஜெகநாதன் மகனை அதிருப்தியுடன் பார்த்தார்.
என்னப்பா விஷயம்? தப்ப வைக்கிறது அது இதுங்கிறீங்க? தண்டபாணிய போலீஸ்ல வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் அதிர்ச்சியுடன் அவரை பார்த்தான். அவனது நா வறண்டு போயிற்று. தண்டபாணிய போலீஸ்ல வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்கிற விஷயம் உங்களுக்கு எப்படிப்பா தெரியும் என்று வினவிய ராஜாதிராஜனின் இதயம் தடதடத்து கொண்டிருந்தது. கள்ளக்கடத்தல், விபச்சாரம், போதை மருந்து வியாபாரம் இதிலெல்லாம் அவனுக்கு ஈடுபாடு இருக்கிறதா போலீஸ்க்கு தகவல் கிட்டியிருக்கு. என் செல்வாக்கு பயன்படுத்தி தப்பிக்கிறதுக்கு அவன் உன்னை தொணக்க பாப்பான். எதுக்கு ராஜா வம்பு? விலகிடு. உடனே கத்திரிக்க முடியாட்டியும் கொஞ்சம் கொஞ்சமா ஒதுக்கிடு. அவனை உன் நல்லதுக்குத்தான் சொல்றேன். சீக்கிரமா செய். ட்ரை பண்றேன்ப்பா. ஆனா அவனை போலீஸ்ல வாட்ச் பண்ற விஷயம் உங்களுக்கு எப்படிப்பா தெரியும்? அதை பத்தி உனக்கு என்ன? என்னதான் உன்னோட பாலிய சிநேகிதன்னாலும் அவனுக்கு எச்சரிக்கை கொடுத்து தப்ப வச்சியானா அது ஒரு சமூக துரோக செயல்ங்கிறத ஞாபகம் வச்சுக்க. தண்டபாணி மாதிரி சமூக துரோகிகளை எல்லாம் கொக்கு சுடுற மாதிரி ஓட ஓட விரட்டி சுடணும். ராஜாதிராஜன் எச்சில் விழுங்கினான். தொண்டை வறண்டு போய்விட்டது. தண்டபாணியின் கூட்டுறவில் அவனும் அதுகாரும் போதை மருந்து வியாபாரமும் விபச்சாரமும் செய்து கொண்டிருந்தான். நேரடியாக ஈடுபடவில்லை என்றாலும் அவன் மாட்டிக்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கவே செய்தன. தண்டபாணிக்கு முதலீடு அளித்து உதவியதும் அவனே. பின்னாளில் இவன் ஏமாற்றிவிட்டால் என்ன செய்வது என்கிற அச்சத்தில் இவன் அவனுக்கு காசோலைகளையே அவ்வப்போது அளித்து வந்துள்ளான். எனவே அவனை தன் அப்பாவின் செல்வாக்கு வாயிலாக தப்புவிக்க தான் முன்வராவிட்டால் அவன் தன்னையே மாட்டிவிட்டுவிடக் கூடியவன் என்பதால் அவன் மிரண்டு போனான். ஆனால் தன்னால் தப்பிவிட இயலும் என்பதில் அவனுக்கு ஐயமில்லை. என்ன யோசனை ராஜா? உன்னோட பல நாள் சிநேகித இப்படி ஒரு சமூக துரோகியா இருக்கிறத உன்னால செரிக்க முடியலையா? நான் எவ்வளவோ சொல்லியும் அவனோட சகவாசத்தை நீ விடவே இல்லை. இப்ப பாரு, என்ன பதில் சொல்லாம இருக்க? அவனை வான் பண்ணணும்னு தானே யோசிக்கிற? இல்லப்பா, வான் பண்ண கூடாதுன்னு நீங்க சொன்னதுக்கு பிறகும் நான் பண்ணுவனாப்பா? அப்படி சொல்லி உன்னை கட்டாயப்படுத்த நான் விரும்பல. நீ எப்படியும் என் பேச்ச கேட்க போறதில்லைன்னு தான் தோணுது. ஆனா நீ அவனை வான் பண்ணாம இருந்தா நான் சந்தோஷப்படுவேன், பெருமையும் படுவேன். உங்க பேச்ச நான் மீறுவனாப்பா? ஏன்பா இப்படி நினைக்கிறீங்க? காலேஜ்ல படிச்சிட்டு இருந்த நாள்ல இருந்து உன் தோஸ்தாச்சே அவன். அவன் பேசாதிருந்தான். ஒரு நிமிடம் கழித்து, இந்த தகவல் உங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு சொல்ல மாட்டீங்கல்ல? அது எதுக்கு உனக்கு? எப்படியோ தெரிஞ்சிச்சு. அவரிடமிருந்து அதற்கு மேல் ஒன்றும் பெயராது என்பதை உணர்ந்து கொண்ட ராஜாதிராஜன் வாயை மூடிக்கொண்டான். எது எப்படியானாலும் சூர்யா என்னும் கண் கொள்ளா அழகியை தான் மட்டுமே அபகரித்து அனுபவிப்பதற்கு எந்த தடையும் நேரக்கூடாது என்று அவன் பெரிதும் அவாவினான். தானும் அவளை பங்கு போட்டுக்கொண்டே ஆக வேண்டும் என்கிற தோரணையில் அவன் அன்று காலை தன்னுடன் பேசிய நாகரீகமற்ற சொற்களை எண்ணி அவன் அருவருப்பு மாத்திரமும் அடைந்தான். இவனும் அவனும் இணைந்து நடத்தி வரும் விபச்சார தொழிலில் வேட்டையாடப்படும் எந்த பெண்ணையும் இருவருமே பங்கு போட்டுக் கொள்வார்கள் என்பது இருவரும் எழுதி கையொப்பமிடாத ஒப்பந்தமாகும். சூர்யாவை பொறுத்தவரை அப்படி நிகழ்வது பற்றிய கற்பனையை கூட அவனால் சகித்து கொள்ள முடியவில்லை. தன்னை தவிர வேறு எவனும் அவளை பார்வையால் தீண்டுவதை கூட தன்னால் பொறுத்து கொள்ள முடியாது என்று அவன் எண்ணினான். தான் முதலீடு செய்து முன் பணம் போட்டு செய்யும் நிழலான தொழில்கள் யாவற்றிலும் தண்டபாணியே முழு நிர்வாகத்தையும் மேற்கொண்டு செயல்பட்டு கொண்டிருந்தான் என்றாலும் அவ்வப்போது ராஜாதிராஜனுக்கும் ஆதாயத்தில் பங்கு என்று சொல்லி ஆயிரக்கணக்கில் பணம் கொடுத்து கொண்டுதான் இருந்தான் என்றாலும் அதற்காக அவன் தன்னோடு சேர்ந்து சூர்யாவை பங்கு போட்டுக் கொள்வது பற்றிய கற்பனையே அவனுள் குமட்டலை ஏற்படுத்தியது. மொத்த லாபம் எவ்வளவு வந்தது, என்ன சங்கதி என்றெல்லாம் தான் அவனை கேள்விகள் கேட்டு குடையாமல் அவன் கொடுப்பதை திருப்தியோடும் நம்பிக்கையோடும் வாங்கி கொண்டு வந்துள்ளதை அவனுக்கு சுட்டிக்காட்ட வேண்டும் என்று அவன் எண்ணினான். ஜெகநாதன் திடீரென்று மௌனத்தை கலைத்தார். தண்டபாணி மொட்டா குடியனாமே, நீ எப்படி குடிக்கிறதுண்டா? இல்லப்பா, எப்பவாவது பார்ட்டிகள்ல ஒரே ஒரு அவுன்ஸ் விஸ்கி இல்லாட்டி பீர் குடிச்சதுண்டு. அது கூட கம்பெனிக்காகத்தான்.
மத்தவங்க கட்டாயத்துக்காக மட்டும். ஆனா அது கூட எனக்கு ஒத்துக்கிட்டதில்ல. உடனேயே நெஞ்செரிச்சல் வந்துடுது. அதனால நான் குடிக்கிறது கிடையாதுப்பா. இத நான் நம்பணுமா? என்னப்பா இப்படி கேக்குறீங்க? நான் சொல்றது உண்மைப்பா. என்ன நம்புறதும் நம்பாததும் உங்க இஷ்டம். சில நொடிகள் வரையில் பேசாதிருந்ததன் பின்னர், லில்லிய பத்தி நீ என்ன நினைக்கிற என்று அவன் பக்கம் திரும்பி பார்த்து கேட்டார். நல்லவங்களாத்தாம்பா தெரியறாங்க. ஒரு அனாதை குழந்தையை எடுத்து வளர்க்கிறேன்னு சொல்லுதே லில்லி, அத பத்தி நீ என்ன நினைக்கிற? இதுல நான் நினைக்கிறதுக்கு என்னப்பா இருக்கு? அது உங்க 2 பேரையும் பொறுத்த விஷயம். எனக்குன்னு இதுல அபிப்பிராயம் எதுவும் கிடையாது. பாவம் லில்லி, ஒரு பொண்ணுக்குன்னு இருக்கக்கூடிய ஆசைகள் அவளுக்கும் இருக்கத்தானே செய்யும். லில்லியை ஒரு தாயாக்கும் எண்ணம் தன் அப்பாவுக்கு வந்துவிட்டதோ எனும் ஐயம் அவனுள் தலை தூக்கியது. தன் அதிர்ச்சியை மறைத்து கொள்ளாமலே அவன் அவரை ஏறிட்டான். அப்படி அவர் எண்ணி இத்தனை வயதுக்கு மேல் ஒரு குழந்தையையும் பெற்றால் அவருடைய சொத்துக்களில் அதற்கும் பங்கு போகுமே எனும் புது கவலைக்கு அவன் ஆளானான். இந்த முடிவை அவங்க காலாகாலத்துல எடுத்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அவங்களுக்கு என்னப்பா வயசு? இன்னும் குழந்தை பெத்துக்கிற வயச அவ தாண்டிடல. ஒரு 5-6 மாசத்துக்கு முன்னால கூட அபார்ஷன் பண்ணிக்கிட்டா. என்னோட கட்டாயத்துல தான். அவர் இவ்வாறு மனம் விட்டு பேசினது அவனுக்கு எப்படியோ இருந்தது. அவரே தொடர்ந்து பேசினார். பெத்துக்கிறதானாலும் சரி, தத்து எடுத்துக்கிறதானாலும் சரி, அத காலாகாலத்துல செய்யணும். இத்தனை வயசுக்கு மேல பண்ணினா அதனால பிரச்சனை தான் வரும். இவ்வாறு சொன்னபோது அவருள் ஒரு குற்ற உணர்ச்சி பெருகியது. சின்ன வயதில் குழந்தையை பெற்றுக்கொள்ள விடாமல் அவளை தடுத்தது தாம் தானே என்னும் குற்ற உணர்வு. கரெக்டுப்பா நீங்க சொல்றது. அவன் இப்படி சொன்னதும் ஜெகநாதன் பக்கவாட்டில் தலை திருப்பி அவனை கூர்ந்து பார்த்தார். பாக பிரிவினையை மனதில் கொண்டு தான் பேசியதை அவர் யூகித்து விட்டது அவனுக்கு புரிந்ததில் அவன் முகத்தில் அசடு தட்டியது. நான் எதுக்கு சொல்றேன்னா, பையனோ பொண்ணோ கல்யாண வயசை அடையும் போது பெத்தவங்களுக்கு ரொம்ப வயசாயிடும். தங்களோட கடைசி காலத்துல அவங்க இருப்பாங்க. குழந்தைகளோட பிரச்சனைகள் அவங்களுக்கு பெரும் பாடாயிடும். ஜெகநாதன் ஒன்றும் சொல்லவில்லை. இந்த வயசுல இந்த லில்லிக்கு என்ன வேண்டி கிடக்கு குழந்தை ஆசை? என்னை பார்த்ததும் ஆசை துளிர் விட்டுடுச்சு போல என்று ராஜாதிராஜனின் சிந்தனை ஓடியது. அதன் பின்னர் வீட்டுக்கு வந்து சேர்ந்த வரையில் இருவரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. கார் நின்றதும் வேலையாள் வந்து கதவை திறந்தார். இருவரும் உள்ளே சென்றார்கள். ஜெகநாதன் ஆயாசத்துடன் கட்டிலில் மல்லாந்து படுத்து கொண்டார். என்னப்பா படுத்துட்டீங்க? அலுப்பா இருக்கா? அப்படின்னு இல்லப்பா, இன்னைக்கு காலையில வழக்கத்தை விடவும் சீக்கிரமா முழிப்பு வந்துடுச்சு. ஒரு 10-15 நிமிஷம் கட்டைய சாய்ச்சேன்னா சரி ஆயிடும். இன்னைக்கு நீங்க கம்பெனிக்கு வர வேணாம்ப்பா. இன்னைக்கு நான் வந்துதான்ப்பா ஆகணும். சேலத்துல இருந்து எவர் சில்வர் டீலிங் விஷயமா நம்மாழ்வார் வர்றதா இருக்காரு. அந்த ஆளை எப்படி டீல் பண்ணணும், அவரோட என்ன பேசணும், என்ன ஏதுங்கிறது எல்லாம் விவரமா சொல்லுங்கப்பா, நான் பாத்துக்கிறேன். நீங்க டயர்டா தெரியுறீங்கப்பா, இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கங்களேன். நோ, அந்த ஆளு பெரிய கில்லாடி ராஜா. முழிச்சிட்டு இருக்கிறப்பவே முழிய தோண்டிடுவான். ஏற்கனவே அவன் நமக்கு 50,000 தர வேண்டியது இருக்கு, ஞாபகம் இருக்குல்ல? இருக்குப்பா. அதனால நானே அவனை டீல் பண்றேன். நாளைக்கு வேணும்னா கம்பெனிக்கு வரல. யோசனைப்படியே ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். சரியா? தேங்க்ஸ் ராஜா. சேலத்து ஆளுடன் பேச்சுவார்த்தைகள் முடிந்து அவர் கிளம்பி சென்றதன் பிறகு ஜெகநாதனும் ராஜாதிராஜனும் அலுவலக அறையில் இருந்தபோது சூர்யாவின் தொலைபேசி அழைப்பு வந்தது. அலுவலக பொருளாளரும் அப்போது அவ்வறையில் உடன் இருந்தார். எனவே வேலையாக இருப்பதாகவும் பிறகு பேசுவதாகவும் கூறி தொடர்பை துண்டித்து விட்டான். அவள் பேசியதற்கு 1/4 மணி முன்னால் தண்டபாணியும் அவனை கூப்பிட்டிருந்தான். கூப்பிட்டவன் தண்டபாணி என்பதை அவன் வெளிப்படுத்தாவிடினும், அப்புறம் பேசுறம்பா, இப்போ ஒரு மீட்டிங்ல இருக்க என்று கூறியிருந்தான். இப்போது சூர்யா கூப்பிட்டதும் பேசியது யார் என்பது ஜெகநாதனுக்கு தெரியக்கூடாதென்பதற்காக, நான் தான் அப்பவே சொன்னேன்ல மீட்டிங்ல இருக்க, அப்புறம் பேசுறேன்னு என்று குரலில் கண்டிப்பு காட்டி அவளிடம் பேசினான்.
சேலத்து ஆசாமியின் வரவால் ராஜாதிராஜனால் வழக்கம் போல் 5 மணிக்கெல்லாம் இன்று கிளம்ப முடியவில்லை. சரியாக 5 மணிக்கு கிளம்பி சூர்யாவை காரில் ஏற்றிக் கொள்ளலாம் என்று திட்டமிட்டிருந்த ராஜாதிராஜன் ஏமாற்றத்துக்கு உள்ளானான். ஜெகநாதன் திடீரென்று ஞாபகம் வந்தவராய், ராஜா, என்னோட கார் டேஷ்போர்ட்ல ஒரு புது டைரி இருக்கும், அதை கொஞ்சம் எடுத்துட்டு வா என்று பணிக்கவே அவன் எழுந்து செல்ல வேண்டியதாயிற்று. ஜெகநாதன் எப்போதுமே 4 மணிக்கு கிளம்பி போய்விடுவார். இன்று இருவரும் சேர்ந்து அலுவலகத்துக்கு வந்திருந்ததால் ஒரே காரில் வந்திருந்தனர். தான் பிறகு வருவதாய் சொல்லி அவரை அனுப்பிவிட்டு டாக்ஸி அமர்த்தி கொண்டு அதில் சூர்யாவுடன் கடற்கரைக்கு போக அவன் திட்டமிட்டிருந்தான். அவன் வெளியேறிய 2 நிமிடங்களில் மறுபடியும் தொலைபேசி கிணுகிணுத்தது. ஜெகநாதன் ஒலி வாங்கியை எடுத்து ஹலோ என்றார். ஹலோ, உங்க அப்பா பக்கத்துல இருந்ததால அப்படி நறுக்குன்னு கத்திரிக்கிற மாதிரி பதில் சொன்னீங்களா? நான் வீட்டுக்கு போறேன், நாளைக்கு பார்க்கலாம் என்ற இனிமையான பெண் குரல் அவரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. அந்த பெண் குரல் தொலைபேசியில் அவ்வாறு சொன்னதை கேட்டதும் எப்படி எதிரொலிப்பதென்று ஜெகநாதனுக்கு விளங்கவில்லை. தான் இன்னார் என்பதை வெளிப்படுத்தி அந்த பெண்ணை கலவரத்துக்கு உட்படுத்த அவர் விரும்பவில்லை. அதே நேரத்தில் தம்மை ராஜாதிராஜனாய் பொய்யாய் காட்டிக்கொள்ளவும் அவர் விரும்பவில்லை. எனவே ஒன்றுமே சொல்லாதிருந்தார். அடுத்த கணமே தொலைபேசி தொடர்பு துண்டிக்கப்பட்டது. ஒலி வாங்கி கிடத்தப்பட்ட தினசில் இருந்து அந்த பெண்ணுக்கு தான் தப்பான ஆசாமியோடு பேசிவிட்டது புரிந்து விட்டிருக்க வேண்டும் என்று அவர் யூகித்தார். யார் அந்த பெண்? குரலில் ஒரு வெட்கமும் தயக்கமும் தெரிந்தனவே. வீட்டுக்கு போவதால் அடுத்த நாள் சந்திக்கலாம் என்றால் இன்று சந்திப்பதாக இருந்தார்கள் என்றுதானே அர்த்தம். அப்படியானால் அவர்களுக்குள் என்ன மாதிரியான உறவு? இப்படி ஒரு போன் கால் வந்ததாய் காட்டிக் கொள்ளாமலே வேடிக்கை பார்க்கலாமா? இல்லாவிட்டால் நேரடியாகவே கேட்டு விடலாமா? அவர் யோசித்து ஒரு முடிவுக்கு வருவதற்குள் ராஜாதிராஜன் கதவை திறந்து கொண்டு அறைக்குள் வந்துவிட்டான். அவர் ஒரு திடீர் எண்ணத்தில், நீ போனதும் உனக்கு ஒரு போன் கால் வந்தது ராஜா என்று மட்டும் சொல்லி நிறுத்தினார். முகத்தில் எந்த மாறுதலையும் காட்டவில்லை. யாருன்னு கேட்டீங்களாப்பா? கூப்பிட்டது சூர்யாவாகத்தான் இருந்திருக்க வேண்டும் என்பது அவனுக்கு உள்ளுணர்வாய் புரிந்துவிட்டது. முகத்தில் எந்த மாற்றத்தையும் காட்டாதிருக்க பெரிதும் முயல வேண்டியதாயிற்று. ஜெகநாதன் முகத்தை சாதாரணமாக வைத்துக்கொண்டு, கூப்பிட்டது ஒரு பொண்ணுப்பா, யாருன்னு அது சொல்லல, நானும் கேட்கல. ஆனா ஹலோன்னு சொன்னதும் நீன்னு நினைச்சுக்கிட்டு உங்க அப்பா பக்கத்துல இருந்ததால அப்படி நறுக்குன்னு கத்திரிக்கிற மாதிரி பதில் சொன்னீங்களா? அப்புறம் நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னுச்சு என்று தெரிவித்துவிட்டு அதன் பிறகும் கூப்பிட்ட பெண் யார் என்று அவனை விசாரிக்காமலே இருந்தார். அவர் கண்கள் அவனையே பார்த்து கொண்டிருந்த போதிலும் அவற்றில் சந்தேகமோ அதை உணர்த்துகிற ஆழமோ இல்லாதபடி பார்த்து கொண்டார். மகனின் விழிகள் கணம் போல் தாழ்ந்து பின் நிமிர்ந்ததை கவனிக்க அவர் தவறவில்லை. எனினும் கூப்பிட்டது ஒரு பெண் எனும் ஒரே காரணத்துக்காக நான் உன்னை தப்பாக நினைக்கவில்லை என்பது போல அமைதியாக இருந்தார். ஆயினும் ராஜாதிராஜனால் அமைதியாக இருக்க முடியாது போயிற்று. ஒரு நாகரீக பண்பு கருதி அவள் யார் என்ன என்றெல்லாம் அவர் தன்னை கேட்காமல் இருந்தாலும் அவள் யார் என்பது பற்றி சொல்லியாக வேண்டிய கட்டாயத்தில் தான் சிக்கிக் கொண்டதை எண்ணி அவன் கலவரமடைந்து போனான். ஏதேனும் பொய்யை தான் சொல்ல வேண்டும். அந்த பெண்ணை தான் திருட்டுத்தனமாய் மணந்து கொண்டு சின்ன வீடு ஏற்படுத்தி கொள்ள இருப்பது பற்றியா சொல்ல முடியும்? நம்புகிற மாதிரியாக உடனடி பொய்களை உதிர்க்கும் அவனது இயல்பான கெட்டிக்காரத்தனத்தையும் மீறி இன்று கால தாமதம் விளைந்துவிட்டது. வறண்டுவிட்ட உதடுகளை நாவால் தடவி ஈரப்படுத்தி கொண்ட ராஜாதிராஜன், கொஞ்ச நாளா ஒரு பொண்ணு நம்ம கம்பெனியில வேலை வேணும்னு கேட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருக்காப்பா. என் ஃப்ரெண்ட் ஒருத்தனோட கல்யாணத்துல பாத்துச்சுப்பா. அப்போ ஒரு ஆளு இந்த பொண்ணுக்கு உன் கம்பெனியில ஒரு வேலை போட்டு கூட அப்படின்னு சொல்லிட்டான். அவ்வளவுதான், அன்னையில இருந்து வேலை வேலைன்னு என்னை போட்டு அருன்னு அறுக்குது. எங்க கம்பெனியில லேடிஸை சேர்க்கறது இல்லைன்னு ஆனா மட்டும் சொல்லி பார்த்துட்டேன், விட மாட்டேங்குதுப்பா.
உங்களை நேர்ல சந்திக்கணுமாம், ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி தர முடியுமான்னு கேட்டுச்சு நேத்து என்றான். ஒரு பெண் தன்னோடு பேசுவதை இந்த அப்பா தப்பாக எடுத்துக்கொண்டிருப்பாரோ எனும் பயத்தில் இவன் இப்படி படபடவென்று பேசுகிறானா, இல்லாவிட்டால் தப்பு காரியத்தின் விளைவான படபடப்பா என்கிற கேள்வியில் கணம் போல ஆழ்ந்தாலும் ஜெகநாதன் இயல்பான பார்வையுடன், அப்படியா, அது சரி, இப்ப அது வேற எங்கேயாவது வேலை பார்த்துட்டு இருக்குதா என்று அவனை விசாரித்தார். ஆமாம்பா, ஏதோ கம்பெனியில பேரு சொல்லுச்சு, நான் மனசுல வாங்கிக்கல. அவங்க கொடுக்கற சம்பளம் பத்தலையாம், அதான் நம்ம கம்பெனிக்கே வரேங்குது. மகன் முழு உண்மையை சொல்லவில்லை என்பது அவருக்கு புரிந்தது. அப்பா பக்கத்துல இருந்ததால தான் அப்படி கத்திரிக்கிற மாதிரி பதில் சொன்னீங்களா அப்படின்னுச்சே. நான் தண்டபாணி கிட்டதான் நீ அப்படி கராரா பேசினதாவில்ல நினைச்சேன். கணத்துக்கும் குறைவான நேரத்துள் தன்னை சுதாரித்து கொண்டு விட்ட ராஜாதிராஜன், முதல்ல ஒரு ஆம்பளை குரல் தான்ப்பா லைன்ல ஹலோன்னுச்சு, இப்பதான் புரியுது அது டெலிஃபோன் ஆப்ரேட்டர் குரல்னு. அந்த பொண்ணு கேட்ட நம்பரை டயல் பண்ணி கொடுத்துட்டு முதல்ல அவன் லைன்ல வந்திருக்கா. நான் தண்டபாணி தானாக்கும்னு நினைச்சு கடுமையா பேசிட்டேன் என்றவன், என்னப்பா அது கிராஸ் கொஸ்டின் எல்லாம் கேக்குறீங்க என்று சிரித்தான். அவர் சமாதானம் அடையாவிட்டாலும் அதை காட்டிக்கொள்ளாமல் புன்னகை செய்து, கிராஸ் கொஸ்டின் எல்லாம் இல்லப்பா, ஜஸ்ட் கேட்ட அவ்வளவுதான். உனக்கு ஏன் அப்படி தோணுது? ஒன்று பண்ண, அந்த பொண்ணை ஒரு நாள் ஆஃபீஸில் நான் இருக்கிறப்போ வந்து என்னை பார்க்க சொல்ல, நானே அதுகிட்ட சொல்லிடுறேன் இங்கே வேலை எதுவும் கிடையாதுங்கிறத என்றார். உடனே அவனுக்கு தொண்டை ஈரம் காய்ந்து போனாலும், அப்படியே செய்யறேன்ப்பா, என்னைக்கு உங்களை இங்க வந்து பார்க்க சொல்லட்டும், நீங்க கொஞ்சம் கண்டிப்பாவே சொல்லிடுங்கப்பா அவகிட்ட, இனிமே என் மகனை தொந்தரவு பண்ணாதே அப்படின்னு என்றான் புன்னகை செய்து. உனக்குத்தான் அது வேலை செய்யற ஆபீஸ் தெரியாது, நீயே எப்படி கூப்பிட்டு சொல்லுவ? அவன் மின்னல் என தோன்றிய எண்ணத்தில், நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு அவ சொன்னா நீங்களேப்பா, அப்ப கண்டிப்பா அவ ஃபோன் பண்ணுவா, அப்ப சொல்லிடுறேன் என்றான். அவனது புன்னகையின் அகலம் அதிகமாயிற்று. சரி, ஆனா அது இன்னைக்கு பண்ணுன மாதிரி சாயங்காலம் 5 மணிக்கு ஃபோன் பண்ணுச்சுன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் என்னை அது நம்ம வீட்ல எல்லாம் சந்திக்கும்படி இருக்கும். அப்புறம் அது திரும்பி போறப்ப ரொம்ப இருட்டிடும். அதனால நீ என்ன பண்ற, வேற ஏதாச்சும் நாளுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துடு. 5 மணிக்கு முன்னால இங்க வந்து என்னை பார்த்துட்டு போகட்டும். அவன் ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காளேப்பா, அவங்க ஆபீஸ்ல பெர்மிஷன் எல்லாம் கேட்கணும், கொடுப்பாங்களோ என்னமோ. ஏன்பா, ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீங்க சொல்ற நேரத்துக்கு நம்ம வீட்டுக்கே வர சொல்லிட்டா என்ன? அதுவும் சரிதான், அப்ப அப்படியே செய்துடு. ரொம்ப கண்டிப்பா அவகிட்ட நீங்க சொல்லிடணும்ப்பா, வேலை இல்லைங்கிறத. பார்க்கலாம் அது இதுன்னு வாய் தவறி கூட சொல்லிடாதீங்க. டூர் போக வேண்டி இருக்குங்கிறதால லேடிஸ வேலையில அமர்த்துறது இல்லைன்னு சொல்லிடுங்க. நான் டூர் போக ரெடியா இருக்கேன்னு அது சொல்லுச்சுன்னா, நீ கல்யாணமாக வேண்டிய பொண்ணு, அதெல்லாம் நல்லா இருக்காது அப்படின்னு தட்டி கழிச்சிடுங்கப்பா. அதுக்கு கல்யாணம் ஆகலேன்னு உனக்கு எப்படி தெரியும்? என்னப்பா இது, அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணி வேலை போட்டு தர சொன்ன ஃப்ரெண்டு தான்ப்பா சொன்னா. அவளோட சம்பாத்தியத்துல தான் அவங்க குடும்பம் ஓடிட்டு இருக்கு. அப்பா படுத்த படுக்கை, தம்பி தங்கைங்க படிச்சுட்டு இருக்காங்கங்கிறதையெல்லாம். ரைட், அப்போ ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அவளை வர சொல்லிடு. சரிப்பா. அன்றிரவு பல்வேறு சிந்தனைகளால் ராஜாதிராஜனுக்கு உறக்கம் கெட்டு போயிற்று. சூர்யா அவன் மனதை ஆட்டி அலைக்கழித்து கொண்டிருந்தாள் என்பதால் மட்டுமல்லாது, அன்று மாலை அவள் தொலை பேசிய போது ஜெகநாதன் ஒலி வாங்கியை எடுத்து பேசிவிட்டதால் விளைந்துவிட்ட தேவையற்ற அக்கப்போரை சமாளிக்க தான் ஏதேதோ பொய்களை அடுக்க வேண்டி வந்து விட்டது பற்றிய கசப்பிலும், தான் சொன்னவற்றை அவர் நம்பினாரா என்பது பற்றிய சந்தேகத்திலும் அவனுக்கு தூக்கம் வரவில்லை. மறுநாளும் அவர் அலுவலகத்துக்கு வந்து 5 மணி வரை உட்கார்ந்தால் என்ன செய்வது எனும் கேள்வியும் அவனை கலக்கியது. அப்படி அவர் இருக்கும்போது அவள் தொலை பேசினால், வேலை வேணும்னு கேட்டீங்கல்ல, எங்க அப்பா தான் கம்பெனிக்கு எம்டி, அவரையே சந்திச்சு பேசுங்க என்று பூடகமாய் பேசி ஒரு சந்திப்புக்கான தேதியையும் சொன்னால் அவள் புரிந்து கொள்ள மாட்டாளா என்னும் எண்ணமும் அவனுள் தோன்ற, அதன் பின் அவன் கண்ணயர்ந்தான்.
அவசரமாய் பேசி முடித்துவிட்ட சூர்யா தொலைபேசியின் மறுமுனையில் இருந்து ஒரு திகைப்பான மௌனத்தை உணர்ந்ததும் திடுக்கிட்டு போனாள். மறுமுனையில் இருந்த ஆள் ராஜாதிராஜன் அல்லன் என்பதை அந்த மௌனம் புரிய வைத்ததில் அவளுள் ஒரு படபடப்பு ஏற்பட்டது. அந்த நபர் தன் வருங்கால மாமனாராய்த்தான் இருக்க வேண்டும் எனும் நிச்சயமான யூகத்தில் அந்த படபடப்பு அதிகரித்தது. நாளைக்கு என்னை சந்திக்கும்போது அவர் என்னை கடிந்து கொள்வாரோ? டெலிபோனை எடுத்து பேசியது யார் என்று கூட தெரிந்து கொள்ளாமல் நான் உளறி கொட்டிவிட்டது அவரை ஏதேனும் சிக்கலில் மாட்டிவிட்டிருக்குமோ? ஆனால் அப்படி நடந்தால் அதுவும் நல்லதுக்குத்தானே. அந்த சாக்கில் அவர் தன் அப்பாவிடம் விஷயத்தை பட்டென்று போட்டு உடைத்துவிட முடியுமே. எப்படியோ எதுவானாலும் என் உளறலின் விளைவு இன்னதென்பது நாளைக்கு அவரை நேரில் பார்க்கும்போதுதான் தெரியும். நாளைக்கு ஆபீஸில் வேலை அதிகமாயிருக்கும், வீடு திரும்ப தாமதமாகும் என்று அம்மாவிடம் இன்றைக்கே ஞாபகமாய் சொல்லி வைத்துவிட வேண்டும். வேறு யாரோ தன்னை தொலைபேசியில் அழைத்தது போல் பாவித்து வெடுக்கென்று பேசி தொடர்பை துண்டித்த ராஜாதிராஜன் தான் திரும்பவும் கூப்பிட்ட நேரத்தில் இல்லாமல் போயிருப்பார் என்பது தனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டு அவன் தன் மீது மனத்தாங்கல் பட்டு பேசினால் சொல்லிவிட வேண்டும் என்று அவள் நினைத்து கொண்டாள். ஆனால் நான் எப்போது பேசினாலும் ராஜாதிராஜன் ஸ்பீக்கிங் என்ற எடுத்த எடுப்பில் என்னை வெளிப்படுத்தி கொண்டு விடுவேன் என்று நான் தான் உனக்கு சொல்லி வைத்திருக்கிறேனே. அப்படி இருக்கும்போது இப்படி முட்டாள்தனமாய் பேசி குளறுபடி பண்ணிவிட்டாயே என்று அவர் என்னை மடக்கினால் என்னிடம் சரியான பதில் இருக்காதுதான். என் அவசரத்தில் அதை மறந்தே போனேன். பேசியது அவர் அப்பாதான் என்று நான் நினைப்பது தப்பாகவும் இருக்கக்கூடுமே. அவருடைய ஸ்டெனோவாய் கூட இருக்கலாமே. பேருந்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த சூர்யா இப்படியெல்லாம் யோசித்து கொண்டிருந்தாள். 5 மணிக்கு பிறகு ராஜாதிராஜனுடன் தொலை பேச கடை ஒன்றுக்கு போனதால் 5:15 மணி பேருந்தை அவளால் பிடிக்க முடியாமல் போயிற்று. ஆக அவள் தன் வீட்டு வாசற்படியில் கால் வைத்தபோது முந்தைய நாளின் அளவுக்கு இல்லாவிட்டாலும் வழக்கத்தை விடவும் 3/4 மணி நேர தாமதம் விளைந்து விட்டிருந்தது. அம்மா அனந்தநாயகி கண் இமைக்காமல் அவளை பார்த்து கொண்டிருந்தாள். என்னவோ கேட்க துடித்து ஆனால் கேட்காமல் அடக்கி கொண்ட முகபாவத்தில் அவள் இருந்ததாய் சூர்யாவுக்கு தோன்றியது. சுகன்யா குறும்பாக அவளை நோக்கிய போது, நீ நினைக்கிற மாதிரியே நான் ஒன்னும் பீச்சுக்கு போகல இன்னைக்கு எனும் பொருள் ததும்பிய பார்வையை அவள் மீது பதித்துவிட்டு அவள் பின் கட்டுக்கு போனாள். மறுநாள் காலை அவள் கையில் காஃபியை கொடுத்து கொண்டே, ஆபீஸ்ல இருந்து கிளம்பினதும் நேத்து சாயந்தரம் மருந்து கடைக்கு போனியா என்று அனந்தநாயகி கேட்டதும் சூர்யாவுக்கு தூக்கி வாரி போட்டது. அவள் சட்டென்று, தலை வலிச்சதுமா, அதான் மாத்திரை வாங்கிறதுக்காக போனேன் என்றாள். துணிச்சலுடன் தாயின் விழிகளையும் சந்தித்தாள். அங்கிருந்து யாருக்கு போன் போட்ட என்பதாய் அனந்தநாயகியிடமிருந்து அடுத்த அம்பை அவள் சற்றும் எதிர்பார்க்காததால் அவள் வாய் அடைத்து போக நேர்ந்தது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.